हन्तुनक्कायजान् दोषान् आत्मात्मीयसमुद्भवान् सर्वानभिपुमर्तां स ததாது குருராத்மவேத். ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 17. தன்னாலும் தன்னை சேர்ந்தவர்களாலும் தோன்றும் சரீர மன தோஷங்களை நாசமாக்கி தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எனும் 4 வகை புருஷார்த்தங்கள் போன்ற எல்லாவற்றையும் ஆத்ம ஞானியும் பரமாத்மா ஸ்ரீஹரியை அறிந்தவருமான ஸ்ரீ ராகவேந்திர சத்குரு நமக்கு அருளட்டும். இதி காலத்ரயே நித்யம் பிரார்த்தனாம்யஹ கரோதி சக இஹாமுத்ராப்த சர்வேஷ்டோஹ மோததே நாத்ர சம்சயஹ. ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 18. மேற்கண்டவாறு எவர் பிரதிதினமும் முவ்வேளையும் ஸ்ரீ ராகவேந்திரரை பிரார்த்திப்பரோ அவர் இக பரம் இரண்டிலும் சர்வாபீஷ்டங்களை அடைந்து சந்துஷ்டராவர், அதாவது சந்தோஷிப்பர் என்பதில் சந்தேகமில்லை. நண்பர்களே, சாதாரண மனுஷியர்களாகிய நாம் இந்த பிறவி எடுத்ததே நம் பாவ புண்ணிய கர்மாக்களை அனுபவித்து கழிக்கத்தான் என்பது யாவரும் அறிந்ததே. ஒரு மனுஷனது வாழ்க்கையில் பிரேயஸ் ஸ்ரேயஸ் என்பது மிகவும் முக்கியம். அதாவது நாம் பிறந்து வளர்ந்து நல்ல உத்தியோகம் பார்த்து புகழடைந்து வெற்றி பெறுவது எல்லாம் பிரேயஸ் எனப்படுகிறது. இவை நம் முந்தைய கர்மாக்களை பொறுத்து இறைவன் நமக்கு அளிப்பவை. இவை யாவற்றையும் பெற்றால் பூலோக வாழ்க்கை ஒருவனுக்கு சிறப்பாக அமையும். லௌகீக வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் நமது வாழ்வு ஆத்ம திருப்தியுடனும் இக பர சுகங்களை அடையவும் இந்த பிரேயஸ் மட்டும் போதாது. அவற்றிற்கு ஞானம், பக்தி, வைராகியம் போன்றவையும் வேண்டும். இவையே ஸ்ரேயஸ் என அழைக்கப்படுகிறது. இவற்றை நாம் பெற வேண்டுமானால் நமது குருமார்களின் வரிசையில் மகிமை பொருந்திய குரு ஸ்ரீ ராகவேந்திரரை தினமும் தொழுது நம் மனோபீஷ்டங்களை அவர் மூலம் ஸ்ரீஹரியின் பாதங்களில் சமர்ப்பித்து அவற்றை பூர்த்தியடைய செய்ய வேண்டும். குருவின் மூலம் நாம் அடைய வேண்டுவதை எளிதாக அடையலாம். நாம் நம் கோரிக்கைகளை குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் சரணார விந்தங்களை சமர்ப்பித்து விட்டால் அவர் எப்பொழுதும் தியானத்தில் இருந்து ஸ்மரித்து கொண்டிருக்கும் 72 பரிவார தேவதைகளின் மூலம் நம் கோரிக்கை நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை நிறைவேற்றி தருவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனாவில் தொடர்ந்து வெளியிடும் குரு வாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை இன்றும் நம் வீடியோ எண் 125 மூலம் காண்போம் வாரீர். ஸ்ரீ விஜயேந்திரரும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தந்தையும். கலைகளின் இருப்பிடம், சங்கீதத்தின் தாய் வீடு என்று சிறப்பு பெற்ற தஞ்சை தரணி அன்று அந்த சங்கீதத்தினாலேயே தலைக்குனிய வேண்டியதாயிற்று. தஞ்சை அரண்மனையே சோபையிழந்து காணப்பட்டது. தஞ்சை அரசர் சவப்ப நாயக்கர் மிகவும் மனமுடிந்து காணப்பட்டார். நமது தஞ்சைக்கு இப்படியொரு இழுக்கு நேரும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லையே. எத்துணை வீணை வித்வான்கள், எத்துணை நாதஸ்வர கலைஞர்கள், எத்துணை புல்லாங்குழல் நிபுணர்கள், எத்துணை ஜலதரங்க மேதைகள், இத்துணை பேர் இருந்தும் அந்த வடநாட்டு வித்வானுடன் போட்டியிட்டு ஜெயிக்க முடியவில்லையே. என்ன கேவலம் இது! என்ன அவமானம் இது! தான்சேன் சம்சத்தை சேர்ந்தவனாம். அந்த தான்சேனின் சிஷ்யர் ஜெயப்பூரின் சிஷ்யனாம். இவனிடம் போட்டியிட்டு நம் வித்வான்களால் வெல்ல முடியவில்லையே. 4-5 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் ஒரு நாளும் வெற்றி நம் பக்கம் இல்லையே. இப்போது அவன் ஜெயபத்திரிகையல்லவா கேட்கிறான். அவன் கேட்பதில் நியாயம் இருந்தாலும் அதன்படி நான் எழுதி கொடுத்து விட்டால் அதைவிட தலைகுறிவு வேறென்ன இருக்கிறது? தஞ்சையை அரசாண்ட சவப்ப நாயக்கர் காலத்தில் இசைத்துறைக்கு இப்படி ஒரு இழுக்கு ஏற்பட்டது என்று காலம் என்னை தூற்றாதா? நான் என்ன செய்வேன் என்று தனக்குத்தானே மருகி கொண்டார் அரசர். மீண்டும் அரசவை கலைஞர்களை அழைத்து இதற்கு வேறு வழியே இல்லையா என மீண்டும் வினவினார். இருக்கிறது அரசே, நாங்களே இதை உங்களிடம் வந்து சொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தோம். சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். அரசே, இங்கு எங்களுடன் போட்டியிட்டவன் சாதாரணமானவன் அல்லன். தான்சேன் வம்சத்தை சேர்ந்தவன் என்பது தாங்கள் அறிந்ததே. அந்த தான்சேன் தனது ராகத்தாலேயே தீபத்தை எரியச் செய்தவர். அந்த வம்சத்தில் வந்தவனோடு எங்களால் ஜெயிக்க முடியாது போனதில் அதிசயமே இல்லை. ஏதோ நாங்கள் தோற்று போனதற்கு சமாதானம் சொல்வதாக நினைக்க வேண்டாம் அரசே. இதெல்லாம் இருக்கட்டும், நான் ஜெயபத்திரிகை எழுதி தராமல் இருக்க வழி இருப்பதாக சொன்னீர்களே, அதை கூறுங்கள் முதலில். அதைத்தான் சொல்ல வருகிறோம் அரசே. இவ்வளவு பின்புலம் கொண்ட வடபுலத்தானோடு மோதி வெற்றி பெற 64 கலைகளிலும் புலமை பெற்ற யாராலும் வெல்ல முடியாத ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளை நாடினால் நம் தஞ்சையின் மானம் காப்பாற்றப்படலாம் அரசே. கும்பகோணத்தில் இருக்கும் சுவாமிகள் தானே, அவர் இந்த போட்டிக்கு ஒப்புக்கொள்வாரா?
நிச்சயம் சம்மதிப்பார். நீங்கள் அரசாங்க அழைப்பினை அனுப்புங்கள், கட்டாயம் வருவார். அதன்படி சவப்பநாயக்கர் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்திற்கு மிகுந்த உருக்கத்துடன் ஓலை அனுப்பினார். அதனை ஏற்று அடுத்த நாளே தஞ்சைக்கு வருவதாக செய்தி கொண்டு வந்தவர்களிடம் தெரிவித்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். அடுத்த நாள் தஞ்சை அரண்மனையே ஸ்ரீ விஜயேந்திரரின் வரவிற்காக ஆவலோடு காத்திருந்தது. நகரத்தின் எல்லையில் பூரண கும்ப மரியாதைகளோடு ஸ்ரீ விஜயேந்திரரை வரவேற்க நாயக்கர் முதற்கொண்டு முக்கியஸ்தர்கள் அனைவரும் காத்து நின்றனர். சற்று தூரத்தில் ஸ்ரீ விஜயேந்திரர் வருவது தெரிந்ததும் சரண கோஷங்கள் எதிரொலித்தன. ஓடோடி சென்று சுவாமிகளை வணங்கி வரவேற்று அரண்மனைக்கு அழைத்து வந்தார் அரசர். வடநாட்டு கலைஞர் வந்ததிலிருந்து ஜெயபத்திரிகை எழுதி தருமாறு கேட்டது வரை அனைத்தையும் கூறினார் அரசர். நீங்கள் ஜெயபத்திரிகை எழுதி தரும் அவசியம் இருக்காது அரசே. காய்ந்த நிலத்தில் மழை வந்து வீழ்வது போல் வறண்ட என் நெஞ்சில் பாலை வார்த்தீர்கள் சுவாமி, பாலை வார்த்தீர்கள். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என கூறினால் அதை சிரமேற்கொள்ள சித்தமாயிருக்கிறேன் சுவாமி. நல்லது, நாளையே போட்டியை வைத்து கொள்ளலாம் என்று அந்த வடநாட்டு கலைஞனிடம் சொல்லிவிடு. தன்னுடன் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்று கேட்டால் என்ன சொல்லட்டும் சுவாமி? உன் அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதேசத்தில் உள்ளவர் கலந்து கொள்வார் என்று கூறு, அது போதும். கடந்த 4-5 நாட்களாக உறக்கமின்றி தவித்தேன் சுவாமி. இன்று நன்கு உறங்கு, நாளை நல்ல பொழுதாய் விடியும். ஸ்ரீ மூலராமன் ஜெயக்கொடி நாட்டுவான். ஸ்ரீ விஜயேந்திரரின் சொற்படியே வடநாட்டு கலைஞரிடம் விஷயத்தை கூறியதும், மேலும் மேலும் உங்கள் அரசர் அவமானப்பட நினைக்கிறார் போல் இருக்கிறது. பேசாமல் ஜெயபத்திரிகை எழுத தருவதை விடுத்து போகாத ஊருக்கு வழி தேடுகிறார். அரசவை வித்வான்களெல்லாம் முட்டி மோதி மூக்குடைந்து போனார்களே, மீண்டும் அவர்களே வருகிறார்களா, இல்லை அவமானப்பட புதிதாக யாராவது வருகிறார்களா என்று ஏளனமாக கேட்டான் அந்த வடநாட்டு கலைஞன். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா, எங்கள் அரசர் சொல்ல சொன்னதை சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான் என்றவாறு அங்கிருந்து நகர்ந்தான் அரண்மனை சேவகன். அன்றிரவு நாதஸ்வர, ஜலதரங்க, புல்லாங்குழல் வித்வான்களை ஸ்ரீ விஜயேந்திரர் அழைத்து வரச் செய்து சில ராகங்களை வாசிக்கச் செய்து அவற்றுள் சில திருத்தங்களை செய்து வேறு உத்திகளை கையாள வைத்து அவர்களை அனுப்பிவிட்டு படுக்கையில் சாய்ந்தார். ஸ்ரீ விஜயேந்திரரின் பிரியமான சிஷ்யரான திம்மன்னர் சுவாமிகளின் காலை பிடித்து விடுகிறார். அப்போது திம்மன்னருக்கு சுமார் 15 அல்லது 16 வயது தான் இருக்கும். திம்மண்ணா, சுவாமி வீணையை கொஞ்சம் எடுத்து வா. திம்மன்னர் எழுந்து சென்று வீணையை எடுத்து வருகிறார். எங்கே வாசி என்றதும் வீணையை மீட்டி இனிய நாதத்தை எழுப்புகிறார். திம்மண்ணா, சுவாமி வீணை இசைப்பதை நிறுத்திவிட்டு கேட்கிறார். உன் தந்தை கனகாசல பட்டரின் வீணை உன்னிடம்தானே இருக்கிறது? ஆம் சுவாமி. அதை எடுத்து வந்திருக்கிறாயா? தாங்கள் எங்கு சென்றாலும் பெரும்பாலும் எடுத்து வருவதுதானே வழக்கம் சுவாமி. அதிலும் அரசர் ஓலை அனுப்பும்போது சங்கீத போட்டி என்று எழுதியிருந்தமையால் நம் ஸ்ரீமடத்தின் வாத்திய கருவிகளையும் எடுத்து வந்துள்ளேன் சுவாமி. நல்லது, உன் தந்தையின் வீணையை எடுத்து வா. திம்மன்னர் உள்ளே சென்று வீணையை கொண்டு வருகையில் விஜயேந்திரர் வீணையை மீட்ட தயாராய் அமர்ந்திருந்தார். திம்மண்ணா, வீணையை வைத்து கொண்டு எதிரில் அமர்ந்து கொள். சுவாமி, இதென்ன விளையாட்டு? உங்களுடன் நானும் வாசிக்க வேண்டுமா? நான் முதலில் வாசிக்கிறேன், அதை நீ அப்படியே வாசி. தாங்கள் தான் அனுகிரகிக்க வேண்டும் சுவாமி என்று திம்மன்னர் சொன்னதும் ஸ்ரீ விஜயேந்திரர் வாசிக்க ஆரம்பித்தார். ஹிந்தோள, அதாவது மால்கம்ஸ் ராகத்தில் ஸ்ரீ விஜயேந்திரர் வாசிக்க திம்மன்னரும் தொடர்ந்தார். ஆனால் விளம்பம் மற்றும் மத்தியம காலத்தில் ஒரு விசேஷமான மூர்ச்சனையுடன் ஆவர்த்தனம் ஆலாபனை செய்தபோது திம்மன்னர் திணறினார். விஜயேந்திரரை தொடர முடியாமல் பிரமித்து அமர்ந்திருந்தார். தாம் இருப்பது தஞ்சையிலா தேவலோகத்திலா என்று ஆச்சரித்தார். திம்மண்ணா, ஏன் நிறுத்திவிட்டாய்? சுவாமி, இது என்ன சாமானிய வாசிப்பா? அப்படியே வாசிக்க. இது தேவகானம் போல் உள்ளதே, மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாயிற்றே. என்னால் எப்படி வாசிக்க முடியும்? ஏதோ ஒன்று என்னை ஆட்கொள்வதைப் போன்ற பிரமை இருக்கிறதே, சுகந்த நறுமணம் வீசுவதைப் போல் இருக்கிறதே. இதுவரை நான் உணர்ந்திராத இசையல்லவா இது? திம்மண்ணா, உன் புத்தி கூர்மையை மெச்சுகிறேன். இது தேவலோகத்து காந்தார இசைதான். இன்னும் சொல்லப்போனால் இது தேவலோகத்தில் மாத்திரமே நடைமுறையில் உள்ள இசை. அப்படியானால் எப்படி என்னால் வாசிக்க முடிந்தது என்கிறாயா? ஐயையோ, அப்படியில்லை சுவாமி. அந்த இசையை என்னால் எப்படி வாசிக்க முடியும் என்று கேட்க வந்தேன். முடியும் அப்பா, முடியும். மூலராமன் உனக்கு அந்த சக்தியை கொடுப்பான் என்று சொல்லி அந்த இசை நுணுக்கங்களை அன்றிரவே சொல்லித்தந்து அதன் பின்பு படுத்துறங்கலானார். சரி, இந்த விஜயேந்திரரால் மட்டும் எப்படி தேவலோகத்திற்கு சொந்தமான இசையை பூலோகத்தில் வாசிக்க முடிந்தது? காரணம் இருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரரின் முதல் அவதாரமான பிரகலாதர் லீலாவதியின் கர்ப்பத்தில் இருந்தபோதே தேவகானம் இசைக்கும் நாரத மகரிஷி உபதேசித்திருக்கிறார். அடுத்த பிறவியில் நாரத மகரிஷி புரந்தரதாசராய் பிறந்து தனது குருவிற்கும் அந்த தேவகானத்தை இசைத்து காட்டியிருக்கிறார். புரந்தரதாசரின் குரு யார்? ஸ்ரீ வியாசராஜர். அந்த வியாசராஜர் தனது சிஷ்யருக்கும் அந்த தேவலோக இசையை போதித்திருக்கிறார். ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யர் யார்? அவர்தான் நம் விஜயேந்திரர். இப்போது தேச நலன் கருதி ஸ்ரீ விஜயேந்திரர் அதை திம்மனருக்கு வாசித்து காண்பித்து பயிற்சியும் தந்தார். சரி, இந்த திம்மன்னர் என்பவர் யார்?
திம்மன்னர் கனகாசலப்பட்டரின் குமாரர் என்பது விஜயேந்திரரின் வாக்கிலிருந்து தெரிகிறது. கனகாசலப்பட்டர் தான் வேங்கடநாதனின் பாட்டனார், அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம தாத்தா. திம்மன்னர் பட்டருக்கே வயது 16 என்றால் இந்த நிகழ்ச்சி நிகழும்போது ஸ்ரீ ராகவேந்திர ஜனனம் ஏற்படவில்லை. திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாளுக்கு இனிமேல்தான் மகனாக பிறக்கப் போகிறார் ஸ்ரீ ராகவேந்திரர். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசத்திற்கு முன் வீணையை மீட்டி இந்து எனக்கே கோவிந்தா என்று பாடிய போது சந்தான கோபாலமூர்த்தியே நர்த்தனம் ஆடினார் என்றால் ஏன் ஆடியிருக்க மாட்டார்? வீணை கனகாசலப்பட்டர், வீணை திம்மண்ணப்பட்டர் என்றே புகழ்பெற்ற வம்சத்தில் பிறந்தவராயிற்றே. அதிலும் திம்மண்ணப்பட்டருக்கு எப்பேற்பட்ட வாய்ப்பு பாருங்கள். ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யரான ஸ்ரீ விஜயேந்திரர் மூலம் தேவலோக இசையை பயின்று தனது மகன் வெங்கடநாதருக்கும் அந்த வீணையை பயிற்சி அளித்தார் திம்மன்னர். பிரகலாதர், பாக்லீகர், வியாசராஜன் எல்லாம் வரும்போது ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகலாதராக இருந்தபோது, பாக்லீகராஜராக இருந்தபோது, வியாசராஜராக இருந்தபோது என்று கொள்ள வேண்டும். சுதீந்திரர் என்றால் ஸ்ரீ ராகவேந்திரரின் குருவான சுதீந்திரர், ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான குருவின் குரு விஜயேந்திரர் என்றே கொள்ள வேண்டும். அடுத்த நாள் போட்டியிலே அந்த வடநாட்டு கலைஞனை ஸ்ரீ விஜயேந்திரர் எப்படி வெல்லப் போகிறார் என்றறிய ஆவல் வருகிறதல்லவா? சாதாரண போட்டியா அது? விறுவிறுப்பாக அரங்கேறிய அந்த நிகழ்ச்சியை காண நாமும் விறுவிறுப்பாக அடுத்ததாக செல்வோம். திம்மண்ணப்பட்டருக்கு பால சரஸ்வதி பட்டம். மறுநாள் ஒருவன் எவ்வளவுதான் நன்றாக படித்திருந்தாலும், எவ்வளவுதான் நன்றாக தேர்வு எழுதியிருந்தாலும், முறையானபடி அவனது தேர்வு முடிவுகள் வெளிவந்தால்தான் அவன் தேர்ச்சி பெற்றவனாக கருதப்படுவான். அவனுக்கு தெரியும் தான் எவ்வளவு அதிகமாக மதிப்பெண்கள் பெறப்போகிறோம் என்று. ஆயினும் அதிகாரப்பூர்வமான தேர்ச்சி அறிவிப்பு வந்தால்தான் மற்றவருக்கு அவன் தேர்வு பெற்றிருப்பது தெரியும். தஞ்சை அரசர் சவப்ப நாயக்கர் நிலையும் ஏறக்குறைய இதே போல்தான் இருந்தது. வடநாட்டு இசைக்கலைஞரை ஸ்ரீ விஜயேந்திரர் வெற்றி கொள்வார் என்ற திடநம்பிக்கை இருந்த போதிலும் போட்டி நடந்து அதில் ஜெயம் கிட்டியது என்பதை காணும் வரை மனம் அலைப்பாய்ந்து கொண்டுதானே இருக்கும். அரண்மனையிலே அன்று மாலை போட்டி நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தன. மாலை நெருங்க நெருங்க ஜனத்திரளும் நெருக்கி அடித்து அரண்மனைக்குள் சென்று சபா மண்டபத்தில் இடம் பிடித்து அமரலாயினர். அரசர் சவப்ப நாயக்கர் வர சபையே எழுந்து நின்று மரியாதை செய்தது. அவரை தொடர்ந்து வடநாட்டு இசைக்கலைஞர் வந்தார். சற்றைக்கெல்லாம் ஸ்ரீ விஜயேந்திரர் திம்மணரோடும் மற்றும் தம் சீடர்களுடனும் உள்ளே நுழைந்தபோது அரசர் உட்பட அனைவரும் எழுந்து நின்று வந்தனம் செய்தனர். அரசே, போட்டி துவங்கும் முன் நான் ஒன்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் வடநாட்டு கலைஞர். தாராளமாக. அரசே, என்னுடன் இங்கு போட்டியிட யார் வந்திருக்கிறார்கள் என்று அறிய முடியவில்லை. சந்நியாசி ஒருவர் முன்னிலையில் போட்டி நடைபெறுவதாக தோன்றுகிறது. முன்னிலையில் அல்ல, அவர்தான் உங்களுடன் போட்டியிடப் போகிறார். என்ன அரசே, நகைப்புக்கிடமாக இருக்கிறதே. உங்கள் நாட்டில் வேறு கலைஞர்களே இல்லையா? எல்லோரையும் வென்றுவிட்டேன். இப்போது போயும் ஒரு சந்நியாசியுடனா நான் போட்டியிட வேண்டும்? வடநாட்டு இசை மேதையே, நான் உம்முடன் போட்டியிடப் போவதில்லை என்று விஜயேந்திரர் சொன்னதும், என்ன சுவாமி இது? நேற்று தாங்கள்தானே இன்று இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்ய சொன்னீர்கள் என்று படபடத்தார் அரசர். ஆமாம், சொன்னேன்தான். ஆனால் இன்றைக்கு இப்படி பேசுவதும் அர்த்தம் இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், நான் இவருடன் போட்டியிடப் போவதில்லை. பாருங்கள், சன்னியாசியே கூறிவிட்டார். எனக்கு ஜெயபத்திரிகையை எழுதி கொடுத்து விடுங்கள் என்று உற்சாக மிகுதியால் துள்ளி குதித்தார் வடதேசத்து கலைஞர். சற்று பொறுங்கள், நான் போட்டியிடப் போவதில்லை என்றுதான் சொன்னேன். ஆனால் எனக்கு பதிலாக என் சிஷ்யன் உம்முடன் போட்டியிடுவான் என்று சொல்லி திம்மண்ணா என்று அழைத்து சபையின் முன் நிறுத்தினார். அரசே, இது இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது. சரி, ஏதோ சன்னியாசி ஆயிற்றே என்று பார்த்தால் இப்போது இந்த பாலகனுடன் போட்டியிடச் சொல்கிறார். ஏன் உங்களுக்கும் அந்த சன்னியாசிக்கும் ஏதேனும் முன்விரோதமா? உங்களை இப்படி பழிவாங்குகிறார்? இசை மேதையே, வீண் பேச்சு வேண்டாம். இப்போது நீங்கள் வாசியுங்கள், அதை என் சிஷ்யன் வாசிப்பான். வடநாட்டு கலைஞர் வீணையை ஏந்தி ஹிந்தோள ராகத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அதை கேட்டதும் திம்மணருக்கு பரவசமாயிற்று. ஏனெனில் முந்தைய இரவு தனக்கு ஸ்ரீ விஜயேந்திரர் இதிலெல்லவா பயிற்சி அளித்திருந்தார் என்று வியந்தார். வடநாட்டு கலைஞர் அற்புதமாக இசைத்து அனைவரின் கைத்தட்டலையும் பெற்ற பின் திம்மணர் கொஞ்சம் கூட பிறழாமல் அவர் வாசித்தவாறே வாசித்து காட்டி அதைவிட கூடுதல் கைத்தட்டல்களை பெற்றார். அரசே, அவர் இசைத்ததைப் போல் திம்மணன் இசைத்து விட்டான். இப்போது இவன் இசைப்பதைப் போல் அவர் இசைக்க வேண்டும். இதுதான் போட்டியின் அடுத்த கட்டம். துவங்கலாமல்லவா? ஆகட்டும் சுவாமி என்று அரசன் சொன்னதும் குருவை மீண்டும் வணங்கி அதே இந்தோள ராகத்தில் விளம்பம் மத்தியம காலத்தில் விசேஷ மூர்ச்சனையுடன் திம்மணர் வாசித்ததைக் கண்டு சபையே நிசப்தமாகியது. அதுவன்றி நந்தா, விசாலா, சுமுகி, சித்ரா, சித்திரவதி, சுகா மற்றும் ஆலாபா என்னும் 7 மூர்ச்சனைகளை, காந்தார கிராமத்தின் அந்த 7 மூர்ச்சனைகளை இசைத்த போது அந்த அரண்மனையே அதில் லயித்தது. போட்டியிட வந்த வடநாட்டு கலைஞரும் தன்னை மறந்து அந்த தேவலோக இசைக்கு மைமறந்து போனார். ஆஹா, இன்னும் வாசிக்க மாட்டாரா? கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டோமா என்று தம்மை மறந்து அனைவரும் இருந்தபோது வடநாட்டு இசைக்கலைஞர் விரைந்து எழுந்து வந்து விஜயேந்திரரின் கால்களை பற்றி கொண்டு கண்ணீர் வடித்தார்.
சுவாமி சுவாமி, பூலோகத்தில் எங்குமே கேட்க முடியாத இசை ஆயிற்றே இது. தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் தங்களுடன் போட்டியிட துணிந்தேனே. தங்கள் சிஷ்யனான இந்த பாலகனுக்கே இந்த ஆற்றல் இருக்கிறதென்றால் தங்களுக்கு எவ்வளவு இருக்கும் சுவாமி. தங்களை யார் என்று அறியாது போனேனே. எழுந்திருப்பா, எழுந்திரு என்று அவனை ஆதரவோடு கை கொடுத்து தூக்கினார் ஸ்ரீ விஜயேந்திரர். ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருக்கு ஜெய், ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர குரு மகராஜ்கி ஜெய் என்று கோஷம் அதிர்ந்தது. அதை கேட்டு அந்த வடநாட்டு கலைஞர் மேலும் அதிர்ந்தார். மீண்டும் ஸ்ரீ விஜயேந்திரர் கால்களில் விழுந்து, சுவாமி சுவாமி, இப்போது உங்களை யாரென்று தெரிந்து கொண்டேன். நான் வந்ததுமே உங்களுடன் தான் போட்டியிடப் போகிறேன் என்று தெரிந்திருந்தால் போட்டிக்கே வந்திருக்க மாட்டேனே. நேற்று என்னிடம் விஷயத்தை சொன்ன அரசரின் சேவகரிடம் கூட என்னுடன் போட்டியிடப் போவது யார் என்று கேட்டேன். அவருக்கு தனக்கு தெரியாது என்று கூறிவிட்டாரே என்று விம்மி விம்மி அழுதார். ஐயா, தாங்கள் போட்டியை ஆரம்பிக்கும் முன்பே அவரை பார்த்தீர்களே, அப்போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா என்றார் அரசர். அப்போது எனக்கு இவர்தான் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் என்று தெரியாது போயிற்றே. இப்போது எழுந்த கோஷத்தினால்தான் இவர்தான் விஜயேந்திரர் என்று தெரிந்து கொண்டேன். அப்படியானால் இவரை பார்க்காவிட்டால் கூட இவரை பற்றி முன்பே கேள்விப்பட்டிருக்கிறீரா? ஆம் அரசே, இவரே எனக்கு குருதான். குருவா? ஆம், என் குருவிற்கு குருவே இவர்தான். இவருடன் போட்டியிட்டு ஏற்கனவே தோல்வியுற்றவர்தான் என் குரு. நான் தான்சேன் வம்சத்தை சேர்ந்த சிஷ்யன். எனது குருவின் முன்னிலையில் தீபக் ராகம் பாடி இவர் தீபம் ஏற்றியதையும் அமிர்தவர்ஷினி ராகம் பாடி மழையை தெரிவித்ததையும் எனது குரு சாகும் வரையில் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆஹா, என்ன அற்புத அனுபவம்! ஒரு வகையில் நான் வந்ததும் இவர்தான் விஜயேந்திர சுவாமிகள் என்று தெரியாது போனது கூட நல்லதற்குத்தான் என்று நினைக்கிறேன். தெரிந்திருந்தால் போட்டியே வேண்டாம் என்றிருப்பேன். அப்படியாக இருந்தால் இப்படிப்பட்ட தேவலோகத்து கானத்தை நாம் அனைவரும் கேட்டிருக்க முடியுமா என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். பின்னர் திம்மணரை பார்த்து, உம்மை பார்த்து சிறுவன் என்று தவறாக எடை போட்டுவிட்டு என் சிறுமையைக் கண்டு எனக்கே வெட்கமாக இருக்கிறது என்றதும், எல்லாம் என் குருவருள். என் குரு சொல்வதைப் போல் அந்த மூலராமனின் அனுகிரகம்தான். அரசர் சவப்ப நாயக்கருக்கு மகிழ்ச்சி பிடிகொள்ளவில்லை. நமது விஜயேந்திரன் மிக பிரசித்தி பெற்றவராயிருக்கிறாரே என்ற ஆனந்தம் அவரது விழியோரங்களில் தெரிந்தது. ஸ்ரீ விஜயேந்திரர் அந்த வடநாட்டு இசை கலைஞரையும் பாராட்டி ஆசீர்வதித்தார். அரசரின் ஆசைப்படி திம்மணருக்கு பால சரஸ்வதி என்ற பட்டத்தையும் அளித்து கௌரவித்தார். தஞ்சையிலே ஒரு இசைக்கலைஞரை வென்று கலைகளின் மானத்தை காத்த ஸ்ரீ விஜயேந்திரர் குடந்தையிலே ஒரு மிகப்பெரிய யவன பட்டாளத்தையே தனது யுக்தியினால் சமாளித்தார். இன்றும் கும்பகோணத்திலுள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர், ஸ்ரீ சாரங்கபாணி, ஸ்ரீ சக்கரபாணி போன்ற இன்ன பிற ஆலயங்களும் பழமை மெருகோடு அப்படியே இருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திரர் தான். அன்று மட்டும் ஸ்ரீ விஜயேந்திரர் காப்பாற்றாமல் இருந்திருந்தால் இன்று அந்த கோவில்கள் எல்லாம் இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கும். சரித்திர சான்றுகளோடு கூடிய அடுத்த நிகழ்வு நம்மை மெய்மறக்கச் செய்யும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.